ஆகையினால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயிற்சிகளுக்கு நாம் போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் வைங்க. இப்போ நாம் ஒரு பவனமுத்தாசனம் அப்படின்னு யாருக்குன்னா தெரியுமா? எத்தனை பவனமுத்தாசனம் இருக்குது? 2 1008 பவனமுத்தாசனங்கள் இருக்குது. அதில் ஒரு செட்டு மட்டும் இப்போ போட போகிறோம். அப்போது நம்ம உச்சந்தலையிலிருந்து பாதங்கள் வரையில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இதில் ஒரு 8, 9, 10 ஸ்டெப்பு வரும். அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி நம்ம பிராணாயமா பண்ணுறோம். பிராணாயமா பண்ணும்போது நம்மளுடைய சக்தி மண்டலங்கள் அதை முழுமையாக ஆக்டிவேட் பண்ணி உயிர் சக்தியை பலம் பண்ணும். நம்ம உயிர் சக்தி ஆக்னியா சக்கரம்னு சொல்கிறாங்க. இப்படி சக்கரங்கள் சக்தி மண்டலத்துக்கு ஒன்று பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரை நம்ம விட்டுடுவோம். நம்ம சக்தி மண்டலத்தை நம்ம இயக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை நாம் இப்போது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பண்ணுறோம். இதை நிறைய குழந்தைகள்லாம் 60 டைம் நாம் பண்ணணும். நாம் ஒரு 20 டைம் இல்லாத காரணத்தினால 20 டைம் மட்டும் நம்ம பண்ணுறோம். ஆனால் குழந்தைகள் 40 முறையிலேருந்து 60 முறை வரலாம் பண்ணலாம். நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க 40 முறை வரலாம் பண்ணலாம். ஆனால் நோயாளிகள், பிபி இருக்கிறவங்க, ரொம்ப அதிகமாக டென்ஷனாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் குறைச்சி மனதை செம்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம். அதில் பயிற்சிக்கு போகலாமா? இப்போ அகஸ்திய மகரிஷி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர் துருவ பகுதியில் நட்சத்திரமாக, அவர் ஒளி உடம்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. துருவ நட்சத்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். துருவ பகுதியில் பின்னால் வரவங்க துருவ நட்சத்திரம்னு சொல்லி பேர் வச்சாங்க. நம்முடைய பூமி சூரியனை சுற்றி வருது. நம்முடைய சந்திரன் பூமியை சுற்றி வருது. ஆனால் ஒவ்வொரு கோள்களும் நட்சத்திரங்களும் அது வேறொரு ஆப்ஜெக்டை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும் இருந்த இடத்துல இருந்து தன்னைத்தானே சுற்றி, அதை சுற்றி 7 நட்சத்திரங்கள் சப்தரிஷி மண்டலங்களாக அது சுற்றி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அகத்தியர் இன்றைக்கு துருவ பகுதியில் துருவ நட்சத்திரமாக இருக்கிறதுனால நாம் அகஸ்திய மகரிஷியினுடைய அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. புருவ மத்தியில் ஏங்கி இருப்போம். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ரத்தத்தில் தான் ஊசியை குத்துறாங்க. காய்ச்சல் இருந்துச்சுன்னா எந்த கிருமி எந்த உறுப்பில் இருந்தாலும் அதை போய் சாகடிச்சிட்டு உங்கள் உடம்பை நல்லா பண்ணுது இல்லையா? அதே போல் இந்த பேரருளை, துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருளை முதல்ல ரத்தங்களுக்குள்ளே செலுத்துங்க. துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொழி எங்களுடைய ரத்த நாளங்களில் கலக்கணும் ஈஸ்வரா. இப்போ அதே நினைவோடு உணர்வோடு நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் பலப்படுத்துகிறோம். இந்த நினைவோடு நம்ம செய்ய போகும்போது இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல்கள் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் உள்ள ஊடுருவி உங்களுடைய உடல் உறுப்பை பலப்படுத்தும். இப்போ நாம் மேலே போகும்போது கைகளை உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் போகிறோம், 15 டைம்ஸ் போகிறோம். ஏன்னா எட்டைகள் ஆகிடுச்சு. நம்ம 15 டைம்ஸ் டார்கெட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். இந்த கை விரல்களை நம்ம நல்லா அசைவு கொடுத்தோம். இப்போ நினைவுகளை உங்களுடைய கை விரல்கள், கை மூட்டுகள், கை பாதங்கள், தோள்பட்டை முழுவதற்கும் அகஸ்திய மகரிஷியுடைய அருளும் துருவ நட்சத்திரத்தினுடைய அருள் சக்தியும் பெறணும் ஈஸ்வரா. 2 கைகளை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே இந்த பாதங்களை பின்னாடி போகிறோம். அப்படியே திருப்பி பின்னாடி கொண்டு வந்துடும். 15 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். உங்களுடைய தோள்பட்டை முழுவதுக்கும் செலுத்துங்க. தோள்பட்டை முழுவதற்கும் அகஸ்திய மகரிஷியுடைய அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றலும் கிடைக்கணும் ஈஸ்வரா. ஏங்கி இருப்போம். நம்ம தியான அன்பர்கள்லாம் அங்கே உட்காந்து செய்யலாமே. எல்லோரும் அப்படி போய் உட்காந்து செய்யலாம்.
தோள்பட்டை பலம் பெறும் சக்திகள் கிடைக்கணும் ஈஸ்வரா. ஏன்னா இந்த தோள்பட்டை வழியாக பார்த்தோம்னா செர்வைக்கலில் ஆக நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு மூளைக்கு போகுது. இங்கே ஏதாவது பலம் கம்மியாச்சுனாலும் மூளைக்கு பூர்ணமாக ரத்தோட்டம் போகாது. நிறைய பேர் பார்த்தோம்னா செர்வைக்கல் டிஸ்கில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்காங்க. வெறும் 20 வருஷம் 25 வயசுலேயே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் வருது. ஆகையினால் இந்த இடத்த நாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா நம்ம மூளை நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த இடத்துல தான் நல்ல ரத்தங்கள் மேலே ஏற்றிட்டு போகுது. ஸ்பைனல் ஃப்ளூயிடும் நல்லா போகணும். ஸோ அதனால் நாம் இந்த தோள்பட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணினோம். இப்போ நாம் அடுத்து செய்யக்கூடிய பயிற்சி நமஸ்கார ஆசனாக்கு வந்துருங்க. இப்போ அப்படியே பின்னாடி போகிறோம். அப்படியே முன்னாடி கொண்டு வந்து கால்களை பிடிச்சி கால்கள் தொடர்றதுக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நாம் நல்லா நெஞ்சு பகுதியை விரித்தோம். முன்னாடி கொண்டு வரும்போது நம்முடைய முதுகு தண்டுவடம் நல்லா பலமாகறதுக்கு உண்டான பயிற்சி இது. இங்கே என்னென்ன உறுப்புகள் இருக்குது? லங்ஸ், ஹார்ட், குட், சூப்பர். அதனால் நுரையீரல், இருதயம் 2 இருக்குது. ரொம்ப பலமாக இருக்குது. இங்கே நமக்கு நிறைய சக்தி மண்டலங்கள் இங்கே வேலை செய்யுது. ஆகையினால் நம்முடைய நுரையீரலையும் இருதயத்தையும் இப்போ நம்ம பலப்படுத்தணும். நினைவுகளை அங்கே கொண்டு போங்க. அகஸ்தியனுடைய பேரருள் பேரொழியும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றலும் எங்களுடைய நெஞ்சு பகுதி முழுவதுக்கும் கிடைக்கணும் ஈஸ்வரா. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.